சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் மாற்றம்னு நினச்சி வரும்போது இருந்த மனநிலை இருந்தவங்க இப்போ விஜய் பக்கம் இல்லைங்கிறாங்க. அவங்க சீமான் பக்கமோ இல்லை திமுக பக்கமோ போயிருக்கிறாங்கன்றாங்க. இது சரியாக வரமாட்டாருன்னு நினைக்கிறாங்க. விஜய் பாலிடிக்ஸ்குள்ளே வந்ததன் மூலமாக ஒரு மிகப்பெரிய நன்மை நடந்திருக்குது. எத்தனை பேர் சமூகத்தில் அரசியல் ரீதியாக எப்படி சிந்திக்கிறாங்கிறத தெரிய வச்சிட்டார். விஜய்க்கு கிடைச்ச மாதிரி ஒரு ஸ்பேஸ் தமிழ்நாட்டில் வேறு யாருக்குங்க கிடைச்சது? இந்த குறைந்தபட்ச காலத்தில் எவ்வளவு பெரிய ஊடக வெளிச்சம், எவ்வளவு பெரிய ஒரு கூட்டம், ஆர்ப்பரிப்பு, அது எவ்வளவு அழகா கொண்டு போயிருக்கலாம் தெரியுமா? ஒரு தனி மனிதனுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு எப்படி பயன்படுத்திருக்காங்கன்னு நீங்க பார்க்கணும். அப்பட்டமா தவறா பயன்படுத்தினாரு. அரசியல் பேரவை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் சமகால அரசியல் பேச இருப்பவர் அரசியல் விமர்சகர் அருள்மொழிவர்மன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். டிவிக்கோட 234 வேட்பாளர்களையும் அறிவிச்சிருந்தார் சார். அதுல சில தொகுதி வேட்பாளர்களுக்கு நிறைய சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருக்கு. ஜெகநாத் மிஸ்ரா அங்கிறவர் அவர் ரீசெண்டாக ஒரு வீடியோ வைரலாக இருக்கு. நான் ஒரு ஜாதி வெறியன் தான், நான் கட்சிக்கு அப்பாற்பட்டவன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. சமூக நீதி, பகுத்தறிவு, ஜாதி ஒழிப்பெல்லாம் பற்றி பேசும் விஜய் அவர்கள் இவங்கள மாதிரி ஆட்களுக்கு ஏன் சீட் கொடுக்கணும்? நியாயமான கேள்வி கேட்டிருக்கீங்க. விஜய் தான் பதில் சொல்லணும். அதுக்கு கொள்கை கோட்பாடெலாம் இல்லைன்னு தான் நான் உங்கள்கிட்ட முதலே சொன்னேன். கொள்கை அந்த உறுதிப்பாடெலாம் இருந்துச்சுன்னா அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் உங்கள்கிட்ட இல்லை. யார் அவர்? ஜெகநாத் மிஸ்ரா யாரு? நேற்று வரைக்கும் அவர் யார்? நிர்வாகின்னு பேசுறாரு. அவரதோ 24 மணி தெலுங்கு சைடு ஒரு அமைப்பு வச்சிருக்கிறாரு. சாதி வெறியும் தாங்கிறாரு. இவங்களுக்குலாம் என்னைக்கு சாதி வெறி வந்துச்சு, என்னைக்கு இவங்க அப்படி பேசுறாங்க. அந்த வீடியோலாம் பார்த்தா நகைச்சுவையா இருக்குது எனக்கு. ஏய் வண்டா வண்டா அப்படிங்கிறாரு. பார்த்தாலும் ரொம்ப பாவமா இருக்கிறாரு அவரு. இவங்கெல்லாம் சாதி வெறியா தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. இன்னொருத்தர்லாம் பக்கா ஃபுல் பிளட்டட் பிஜேபியா இருக்கிறாரு. சாய்ஜே சரவணகுமார் திருப்புவனை தொகுதியில அவர் இங்க கேண்டிடேட்டா இருக்கிறாரு, விசிலடிக்கிறாரு. யார் நீங்களான்ற மாதிரி இருக்கு. மரியாதைக்குரிய அண்ணன் KM ஷெரீஃப் அவர்கள் அவங்க போய் நின்று இருக்கிறாங்க. அவர் தொடர்ச்சியா மே 17 இயக்கத்தினுடைய தோழர்களோட பயணிச்சுக்கிட்டு வந்தவர். தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ஒரு முக்கியமான நிர்வாகி. அவர் தனி கட்சியின் தலைவருங்க. அவரு இப்ப நான் சொல்ற ஆட்களாம் யாருன்னா, அவங்களாம் தனித்தனியா ஒரு பிஜேபிக்காரர் விட்டுருங்க, இவங்களாம் தனி கட்சி வச்சிருக்க அமைப்பு வச்சிருக்கிறாங்க. இவங்க நிர்வாகி யாராங்க? யாரோட எந்த கட்சி நிர்வாகி? அவங்க மக்களுக்கு தெரியாத நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா நீங்க? அப்புறம்தான் யாரோ ஒருத்தர் என்னமோ பேசிக்கிட்டு தேனியில் யாரோ ஒருத்தர் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாரு. அவர் ஒரு வேட்பாளர். தூத்துக்குடியில் அஜிதா ஆக்னல்ல ஒரு அம்மா. அந்த அம்மா நான் அவங்க இஷ்டம், கட்சி விவகாரம், நான் சொல்றது கருத்துறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த அம்மா தொடர்ச்சியாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நான் தூத்துக்குடிலாம் போகும்போது நான் அங்கே எப்படி இருக்குது காலர்னு பார்க்கறதுக்காக ஒரு தடவை போயிருக்கும்போது சுற்றிப்பட்டுலாம் அந்த அம்மாவோட முகம் தான், ஃபேஸ் தான். எதுக்கு எடுத்தாலும் தண்ணி கொடுக்குறேன், மோர் கொடுக்குறேன், பண்ணு கொடுக்குறேன், வெண்ணெய் கொடுக்குறேன்னு சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி சீட்டு இல்லை. தூத்துக்குடியில் இவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தர் கொடுத்துருக்குறாங்க. இப்போ என்னன்னா, இந்த வேட்பாளர் விவகாரத்தில் இப்போ அவங்க மாற்ற போகிறதா கூட சொல்கிறாங்க. 4-5 பேரை மாற்ற போகிறாங்களாம். அவங்களாம் ஒரு செட் ஆகலன்னு மாற்ற போகிறாங்க. 106 பேர் கிட்டத்தட்ட மாற்று கட்சின்னு வந்தவங்க. காங்கிரஸ், அதிமுக, திமுக, நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சியில் வேணான்னு ஒதுக்குனவங்க நாங்கள் வேட்பாளராக ஆகியிருக்கிறாங்க. அதிமுக திருப்பத்தூர் தொகுதியில சீட்டு தராதனால உடனே டிவிக்கில சேர்ந்தாங்க. உடனே டிவிக்கில அதாங்க, அது என்னன்னா கைவிடப்பட்ட ஒரு கழகமா மாறி போச்சு. கைவிடப்பட்ட ஒரு கழகமா வெற்றி கழகம் மாறி போச்சுன்னு நான் ஃபீல் பண்றேன். யாருக்கு சீட்டு கொடுக்குற? என்ன நேர்காணல் பண்ணீங்க? எவ்வளவு கோடி தருவ? 2, 3, 1 சொல்லு. சில பேர்கிட்ட காசு வாங்கலை. இப்போ எனக்கே தெரியும். இப்போ அண்ணன் அருள் ஆறுமுகம் இருக்காங்க. அவர் தொடர்ச்சியா செய்யாரில் சிப்காட்டை எடுத்து வேலு வைத்து போராடிக்கிட்டு இருந்தாரு. அங்கே திருவண்ணாமலையில் போய் வேலு எதிர்க்கணும்னு டிவிக்காக சொன்னால் கால் நடுங்கி இருக்கும். அவனுக்கு இப்படி ஆடி இருப்பாங்க. அங்கே இருக்கிற ஒத்த ஆள் மக்களுக்காக போராடிட்டு ஒரே ஆள் அருள் ஆறுமுகம் தான். அவருக்கும் அந்த கட்சிக்கும் எந்த விதமான கொள்கை நட்புமே கிடையாது. நான் பர்சனலாக சொல்கிறேன். அவர் அந்த கட்சிக்காரரும் கிடையாது. அவர் உழவர் உரிமை இயக்கத்தினுடைய தலைவர். அவர் வேற வழி இல்லை. சரி, ஓகே, ஒரு பெரிய ஃபோர்ஸில் போய் சேர்ந்து எதிர்க்கலாம், போய் எதிர்த்துருக்கலாம். தாவகள் எனக்கு அது உடன்பாடு இல்லை. அவர் போயிருக்க கூடாதுங்கிறதான் என்னுடைய எண்ணம். போயிட்டாரு, விட்டுருங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் அவர் யாரு? உன் கட்சிக்கார களத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க. உன் கட்சிக்கு சம்மந்தமே கிடையாது. நிர்வாகி குறைந்தபட்சம் உண்மையை பேசணும்ல. முஸ்தபா யாரு? 2 பேரும் 2 பேர் வச்சிருக்காரு. கட்சி தான் வச்சிருக்கிறாரு. கட்சியில் 2 பேர் தான் இருக்கலாம். அவர் கட்சி தானே. கட்சி பேரை சொல்லு. சொன்னா இவங்க கூடலாமா கூட்டணி 4 பேர் கலாய்ப்பான்றதுனால சொல்றது கிடையாது. வேட்பாளர் அறிமுக கூட்டமே பார்த்தீங்கன்னா ஒரு கூத்து. இப்போ அதில் இன்னும் நிறைய மாற்றம் நடக்க போகுது.
பார்க்க தானே போறீங்க நீங்க. சாட்டை திரும்ப பழைய வீடியோ சொல்லியிருப்பார் சார், டிவிக்கு வேட்பாளர்கள் மட்டும் அறிவிக்கிட்டோம், அங்கங்க இவனுக்கு போராட்டம் பண்றாங்க இல்லையான்னு மட்டும் பாருங்க. அன்றைய கணித்த சாட்டை திரும்ப அது அவர் அவர் தொடர்ச்சியா போட்டு சாட்டை, அதாவது விஜய் டிவிக்கே கட்சிக்காரங்க யாருக்கு பதில் சொல்றாங்களோ இல்லையோ சாட்டைக்கு பதில் சொல்லிட்டே இருக்காங்க. அவரால் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுறாங்க, ரொம்ப பாதிப்புக்கு உள்ளாயிடுறாங்க, ரியாக்டும் பண்றாங்கல்ல. அங்கங்க யாரை பார்த்தாலும் சாட்டை அடிப்போம், சாட்டை எவ்வளவு போன்றாங்கல்ல. அதனாலதான் கட்சிக்காரர் ஒருத்தர் என்ன பண்ணார், ஒரு தடவை ஒரு பப்ளிக் மீட்டிங்ல சாட்டை எடுத்து கொடுத்தா. அப்படி உண்மையிலேயே அது அந்த அளவுக்கு அவங்க யோசிக்கிறாங்க. அவர் ஒரு கட்சியுடைய ஒரு கொள்கை பொறுப்பு செயலாளருங்க. அவர் யூடியூப்ல போடுற வீடியோல நீங்க அஃபண்ட் ஆகுறீங்கன்னா நீங்க எவ்வளவு பலவீனமா இருக்கீங்கன்னு பாருங்க. அவருக்கு அது ஒரு பெருமையா தான் நினைக்கிறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் என் கட்சிக்கு மாற்றுன்னு சொல்லிட்டு நீ ஏமாத்த தானே வந்திருக்கிறான்னு அடிக்கிறாரு. அது அவர்கிட்ட அதுக்கான எதிர்ப்பதற்கான 1000 காரணங்கள் இருக்குங்க. அவர் கேட்குற கேள்விக்கு பதில் இல்லை. ஆமா பாருங்க, அவர் எதிர்க்கிறதுல அவங்களோட நேரம் போயிருது, அவர் எதிர்க்கலாம் நேரம் போயிருது. எங்கேருந்து நீங்க கலை பண்ணி பார்த்து இன்னும் 20 நாள் தான் இருக்குது, நாளைக்கு திருச்சிக்கடுக்கு போறாரு. 20 நாள் அதனால சுற்றி வந்துடுவீங்க நீங்க இல்லை. இப்போ பெரம்பூர்ல இருந்து குளத்தூருக்கே போக முடியல. இவருக்கு வந்து நெருக்கடி கொடுக்குறாங்க. நான் இல்லைலாம் நான் ஒன்றும் மறுகலை. அதை எப்படி முறியடிச்சுக்கிறீங்க, அதை எப்படி சென்சிபிளாக ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு தான் இருக்குது. இனி நம்ம பேசிட்டு இருக்கும்போது ஒரு லெட்டர் ஒன்று அனுப்பியிருக்காங்க. அந்த லெட்டர் யாருக்கு அனுப்பியிருக்காங்கன்னா அஜய் பல்லேன்னு ஒருத்தர் அனுப்பியிருக்காங்க. அந்த அஜய் பல்லே யார் தெரியுமா? மேகாலயா நாகாலாந்து ஆளுநர், உள்துறை செயலாளர்னு நினச்சி அவருக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அவரை மாற்றி 2 வருஷம் ஆச்சு. இது ஒரு பேசிக்கான ஒரு காமன் சென்ஸ், ஒரு பொது அறிவு. ஒரு ஊடகவியலராக உங்களுக்கும் எனக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டியது. நமக்கெல்லாம் எனக்கே தெரிஞ்சிடும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னா ஒரு கட்சியினுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கணும், என்ன பண்ணியிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். நிர்மல்குமார் அனுப்புகிறாரு. இது பொய் செய்திலாம் கிடையாது. அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஊடகங்களில் பொய் செய்தி கிடையாது. யார் சொல்கிறா பொய் செய்தின்னு? அஃபிஷியலாக டிவிகேவோட ஊடக இதில் வந்து அதை போட்டிருக்காங்க, விகடன் அதை உறுதிப்படுத்துகிறாங்க. ஏன் பொய் சொல்கிறீங்க? தப்பாக நினச்சின்னு ஒத்துக்கிட்டாவது போங்க. இந்த லட்சணத்தில் இருக்குது உங்களுடைய பொது அறிவுலாம். இதை வச்சுக்கிட்டு நாட்டை திருத்திடுவேன், சூப்பர் 6, அண்ணன் சிறு, மாமன் சிறு ஊரை வேணா விடுங்க, கொடுமை. சார் இதுக்கெல்லாம் மேலே கவுண்டம்பாளையத்தில் ஒருத்தவங்க வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்காங்க சார், கனிமொழி. அவங்க யார், எந்த கட்சியில்? டிவிகேல. சரி, அவங்க வந்து ஒரு இன்ஸ்டா பேஜில் வச்சுருக்காங்க, மார்க்கெட்டிங் ஆட் மாதிரி. அது ஒரு லவ் அஸ்ட்ராலஜி. கேன்சரை வந்து பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜி மூலியமா குணப்படுத்தலாம்ங்கிற மாதிரி நிறைய தாட்ஸ்லாம் கொண்டு வந்து பேசுகிற ஆள் அவங்க. அவங்களுக்கு சீட் கொடுக்கப்பட்டிருக்கு. இது என்ன மாதிரி பகுத்தறிவு, எதை கொண்டு வராரு, என்ன சொல்ல வராரு விஜய்? சாதி வெறியருக்கே சீட்டு கொடுத்தாச்சு. சாதி வெறியும் தான் இருக்கிறதுல. இந்த ஆஸ்ட்ராலஜிலாம் கூட என்ன கேட்டிங்கன்னா ஏதோ ஒரு வகையில் ஒரு மனுஷனை வந்து ஒரு நம்பிக்கையின் பால் பிடிப்பு ஏற்படுத்துறதுங்கிறது வேற. ஆனால் இதெல்லாம் ரொம்ப மோசம். கேன்சரை குணப்படுத்திடுவேன், உடல் எடையை கூட நான் வந்து இதெல்லாம் குணப்படுத்திடுவேன்னு சொல்றதெல்லாம் மோசம். மோசடித்தனத்தை நான் வந்து ஆதரிக்கலை. ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு பிடிமானத்தை ஒருத்தர் சாதகம்னு சொல்லுவாங்க பெரியவங்கலாம். ஜாதகம்னா சாதகமாக சொல்கிறது. நீங்கள் ஒருத்தர் வந்து ஒரு வழியோடு வராரு, கட்டத்தான் பார்த்துட்டு ஒன்றும் பயப்படாதீங்க, நல்லா ஆயிருவீங்க, பக்கத்தில் சிவன் கோயிலுக்கு போய் 30 நாள் விளக்கு போடுங்க, சரி, ஏன்னா ஒரு நம்பிக்கையை ஒரு சாதகமாக பேசுறதுங்கிறதுன்னு சொல்லுவாங்க பெரியவங்கலாம் அந்த காலத்தில். நான் அதை முழுசாலாம் நான் அதை பெருசாக நான் நம்புறது கிடையாது. நீங்கள் சொன்னதுனால சொல்கிறேன். அதை விட டாக்ஸிக்கான ஆளுக்கே சீட்டை கொடுத்தாச்சு சாதி வெறியனுக்கு. இப்போ இவங்களுக்கெல்லாம் ஏமாத்துறோன்னு கேட்குறேன். வேற எதுனா பண்ணால் கூட நமக்கு வந்து கேன்சர் குணமாயிரும் இப்படின்னு சொன்னாலுமே கூட அதை நம்புவாங்க. அப்போ ஆஸ்ட்ராலஜி அப்படிங்கிற ஒரு செக்டாருக்குள்ளே இருக்கிற ஒரு அம்மாவை கூட்டு வந்து வச்சோம்னா ஒரு வித்தியாசமான ஒரு ஃபேஸ் கிடச்சிருக்கும்னா. ஆனால் இவ்வளோலாம் வச்சுருக்க மாட்டார். காசு கொடுப்பீங்களா? எவ்வளோ கொடுப்பீங்க? எத்தனை கோடி தருவீங்க? எங்கே நிற்க போகிறீங்க? எவ்வளோ இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸு? ஓகே, இறங்குங்க சார். இதுலேயும் ஒரு அடிப்படை அரசியல் தோற்றுறது சார். இப்போ அவங்க எவ்வளோ காசு கொடுத்து வந்தாலும் அதை எடுத்து தானே வருவான், பிஸ்னஸ் தானே பார்ப்பாங்க. ஆமாங்க, அதுதாங்க சொல்கிறேன். அவர் அமைப்பு அரசியல் மாற்றத்துக்கான ஆள் கிடையாதுங்க. நீங்கள் ஏன் அப்படி நம்புறீங்கன்னு கேட்குறேன். திரும்ப திரும்ப எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா இப்படியா சார் பண்ணிட்டார், அவர் அப்படி தான் பண்ணுவார், நீங்கள் வேற என்ன நினச்சிங்க? அவரை நீங்கள் திரைப்படத்தில் வர மாதிரியே பண்ணுவார் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? அதை சர்க்கார் படத்தில் விஜய் பண்ணுவார்ல, ஒத்த ஓட்ட போகிறதுக்காக ஊர்லேருந்து கிளம்பி வர்றாரு. அப்போல்லாம் அது திரைப்படம் வேறங்க. தரை வேறு, திரை வேறு, பேச்சு வேறு, செயல் வேறு. இவருடைய வேட்பாளரை பார்த்து, அதாவது இப்போ நேற்று ஒரு சம்பவம் நடந்திருக்குது வில்லிபாக்கத்தில். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பாட்டில் வீசினது எந்த கயவர்கள் பண்ணாலும் அவருங்க அயோக்கியர்களை அவங்க தூக்கி சிறைப்படுத்தணும், அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை.
நீங்கள் வந்து அங்கேயே அழுதாரு, அங்கேயே ஆதவர்ஜன் அவர்கள் பேசுகிற போது ஸ்டாலின் நாங்கள் திருப்பட்ச தாங்க மாட்டீங்களான்னு சொன்னார். நிறைய அவர் பேசிட்டு இருக்கிறாரு. அவர் ஏன் இப்படிலாம் பேசுறாருன்னு தெரியல. இப்போ காவல்துறை என்ன சொல்றாங்க, தாவேகாவினர் தான் அந்த கட்சியை சேர்ந்தவங்க தான் சொல்றாங்க. இப்போ எது உண்மை எது பொய்? 2 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க சார். அதுல ஒருத்தவரோட செல்போன்ல விஜயோட வால்பேப்பர் இருந்திருக்கு அப்படின்றத சொல்றாங்க. இப்போ அவங்க சொல்றாங்க அதுவுமே பொய்ங்க, காவல்துறை பொய் சொல்லுதுங்கிறாங்க. இப்போ காவல்துறை பொய் பேசுகிறதுன்னு ஒரு அறிக்கை கொடுங்க, ஆஃபீஸில் அறிக்கை கொடுங்க. உங்க கட்சி கூட்டங்க உங்க கட்சியினுடைய ஒரு முக்கியமான ஒரு வேட்பாளர் நிற்கிற தொகுதியில் பல பாட்டை தூக்கி வீசுறாங்க. காவல்துறை உங்க கட்சிக்காரங்க தான் 2 பேர் குடிச்சிட்டு போதனை பண்ணியிருக்கான்னு சொல்லுது. என் கட்சிக்காரன் கிடையாது, என் உறுப்பினரே கிடையாது, காவல்துறை பொய் பேசுகிறது, பொய் பேசும் தமிழ்நாட்டு காவல்துறை வன்மையா கண்டிக்கணும்னு ஒரு அறிக்கை விடுங்க. என்னங்க பண்றீங்க? இந்த மாதிரி இருக்கிற நபர்களை வச்சுக்கிட்டு நீங்க எப்படி மாற்றத்தெல்லாம் உருவாக்கும்னு நீங்க நம்பிக்கிட்டு இருக்கீங்க? மாற்றம்லாம் கிடையாது. அவரு ஏமாத்திட்டாரு. விஜய்க்கு கிடைச்ச மாதிரி ஒரு ஸ்பேஸ் தமிழ்நாட்டில் வேறு யாருக்குங்க கிடைச்சது? இந்த குறைந்தபட்ச காலத்தில் எவ்வளவு பெரிய ஊடக வெளிச்சம், எவ்வளவு பெரிய ஒரு கூட்டம், ஆர்ப்பரிப்பு, அது எவ்வளவு அழகாக கொண்டு போயிருக்கலாம் தெரியுமா? எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டாருங்க. நான் உண்மையிலேயே ஆதங்கத்தில் தான் சொல்கிறேன். விஜய் சப்போர்ட் ஆகணும்னு சில பேர் நினைப்பான். விஜய் சப்போர்ட் பண்ணணும், அப்போஸ் பண்ணணுங்கிறது என் நோக்கம் இல்லை. ஒரு தனி மனிதனுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு எப்படி பயன்படுத்திருக்காங்கன்னு நீங்க பார்க்கணும். அப்பட்டமா தவறா பயன்படுத்தினாரு. கரூர்ல ஒரு சம்பவம் நடந்து போச்சு. அந்த இடத்துல திரும்பி நின்று நான் அந்த மக்களோட நிக்கிறேன், இந்த வலியை என்னால தாங்க முடியல, இதுல எனக்கும் பங்கு குற்ற உணர்வுல இருக்கிறேன், மக்கள் என்னோட தயவு செஞ்சு நில்லுங்க ப்ளீஸ் சொல்லிட்டு திரும்பி போயிருந்தாருன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டோட நிலைமையே வேறங்க. கூட்டம் நல்லா சில்ல சதறி போயிருக்கும். உண்மையிலே சொல்றேன். பண்ணல விஜய். ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருக்கணுங்க கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு. ஒரு குடும்பத்துக்கும் தாவகாரன் யாரும் ரத்தம் கொடுக்கணும்னு விஜய் முடிவு பண்ணியிருக்கணும். தோல்ல தூக்கிட்டு போயிருந்த ஒரு போட்டோ நீங்க பார்த்தா தமிழ்நாடு களம் வேறையா இல்லையா? தோல்ல விஜய் தன் கூட்டத்துக்கு வந்து மரணம் அடைஞ்சாங்கல்ல, அவங்கள தன் தோல்ல பாடல தூக்கிட்டு போயிருந்தாங்கன்னா என்னங்க நிலைமை இன்னைக்கு தமிழ்நாடு? எவ்வளவு நான் அது வந்து அரசியல் அறுவடை பண்ணிருக்கணும் விஜய், அந்த மாதிரி சொல்ல வரல. சமூகம் நடந்து போச்சு இல்ல, அதை நீங்க தார்மீக பொறுப்பு எடுத்துக்கிட்டியா? அது மிஸ் பண்ணிட்டல, நீ பொறுப்பெடுக்க மிஸ் பண்ணிட்ட. அந்த பொறுப்பு உனக்கு பாசிட்டிவா மாறி இருக்கும் கிரவுண்ட் லெவல்ல, அதை பட் அதை நீங்க பண்ணல. அப்படி பண்ணாதப்ப இவரை நீங்க வந்து சின்ன விஷயத்தெல்லாம் வந்து இதை பண்ணிட்டாரு ஐயோ அப்படின்னா அவ்வளோலாம் நீங்க ஃபீல் பண்ற அளவுக்கு ஒர்த் இல்லைங்க. இல்லை, அவருக்கு மேபி வந்து நம்ம என்ன பண்ணாலும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்றது ரசிகர்கள் தொண்டர்கள் இருக்காங்கிற ஒரு எண்ணம், அந்த எண்ணம் அவருக்கு இருக்கு. அது கரெக்டான கேள்வி. அதாவது என்னன்னா, எந்த போதையில ஒவ்வொரு போதையும் இருக்குது இல்ல சமூகத்துல, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு போதை இருக்குது. திரை போதை, கவர்ச்சி அப்படிங்கிற போதை, அப்புறம் உண்மையிலே மது போதை, கஞ்சா போதைங்கிற மாதிரி இது திரை கவர்ச்சி போதை. அப்படி என்ன பண்ணாலுமே ஒருத்த வந்து அந்த இடத்துல பகுத்தறிவு வேலை செய்யாது, போதை தான் வேலை செய்யணும் போது பகுத்தறிவு தூக்கி எரிஞ்சிருவான்ல. சில பேர் இருப்பான், சில பேர் மாற்றி முடிவெடுப்பான். அப்படி மாற்றி முடிவெடுக்க போறவங்க இருக்கிறாங்க. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, விஜய் மாற்றம்னு நினைச்சு வரும்போது இருந்த மனநிலையில் இருந்தவங்க இப்ப விஜய் பக்கம் இல்லைங்கிறாங்க. அவங்க சீமான் பக்கமும் இல்லை திமுக பக்கமும் போயிருக்கிறாங்கன்றாங்க. இது சரியா வரமாட்டாருன்னு நினைக்கிறாங்க. அது வந்து அவங்க ரசிகர்கள் கிடையாது, காமன் ஓட்டர்ஸ். ரசிகர்கள் அப்படியேதான் இருப்பான், பார்த்தா அழுவான். அதாவது ஒரு தன்னுடைய ஆதர்ச நாயகனை பார்த்தா அழுவுறது, ஏதோ பேசுறதெல்லாம் வந்து நான் அந்த மக்களையோ அந்த பிள்ளைங்களையோ நான் வந்து கொச்சப்படுத்த நான் விரும்பலை. இது இங்கன்னு இல்லை, உலகம் ஃபுல்லாக இருக்குது, இந்தியா ஃபுல்லாக இருக்குது, உலகம் ஃபுல்லாக இருக்குது. மைக்கேல் ஜாக்சனை பார்த்து கதறி எழுதவங்களாம் இருக்கான். மைக்கேல் ஜாக்சனு கை கொடுத்தாருன்னு கையை கழுவாமல் போன வருஷம்லாம் ஒருத்தர் இருக்கான், முட்டா பையில இருந்திருக்கானுங்க. உலகம் ஃபுல்லாக இருந்திருக்காங்க இந்த மாதிரி. அதனால் இதை நான் வந்து ஐயோ பார்த்தீங்கன்னான்னு சொல்ல விரும்பலை. ஆனால் என்ன ஒன்றுனா, மைக்கேல் ஜாக்சன் நான் பாலிட்டிக்ஸ்குள்ளே வரல, ஷாருக் கானும் பாலிட்டிக்ஸ்குள்ளே வரல, ஜாக்கி சானும் பாலிட்டிக்ஸ்குள்ளே வரல, இங்கே விஜய் பாலிட்டிக்ஸ்குள்ளே வந்துட்டார். இதுதான் பிரச்சனை. சரி, வந்தீங்க, வரத்துக்கு முன்னாடி பண்படுத்துனீங்களா? அறிவுசார் தளங்களை வேலை பார்க்க வச்சிங்களா? களை பண்ணி செஞ்சீங்களா? இப்படிதான் ஆகும். அதனால நீங்க வந்து அவரு இப்படி பண்ணுவார்னு நினைச்சிருங்க, இப்படி பண்ணிட்டாருங்க அப்படின்னு நீங்க வருத்தப்படாதீங்க. வருத்தப்படுற அளவுக்கு அவரு
ஒருத்தர் இல்லை. இல்லை சார், ஒட்டுமொத்தமாக வந்து இப்போ விஜய் அவர்கள் கட்சி அமைச்சதுக்கு அப்புறம் அவரும் சில மேடைகளாக சொல்லியிருக்காரு, யாரை பார்த்து தற்கொலை, நீங்கள் மக்களை பார்த்து என்னோட ரசிகர்களை சொல்றீங்களான்னு சொல்றாரு. நம்ம என்னதான் சொன்னாலும் அந்த தற்கொலைன்னு சொல்ற அந்த ரசிகர்களும் நம்ம தமிழின மக்கள் தானே சார். தற்கொலைன்னு அவங்களை பக்குவப்படுத்த வேண்டியதும் நம்ம ஊடகவியலாளர் நம்மளுக்கும் அந்த பொறுப்பு இருக்கு. தற்கொலைன்னு சொல்றதை நான் வந்து ஆதரிக்கல, நான் அதை ஆமோதிக்கல, நான் அதை எதிர்க்கிறேன். தற்கொலைன்னு சொல்லக்கூடாது. விஜய் சொல்றதை தான் நானும் சொல்றேன். தற்கொலைன்னு சொல்லாதீங்கன்றேன் நான். அரசியல்வாதிகள் பயன்படுத்திட்டு போவாங்க, அதை அவங்களோட இது பண்ண முடியாது. ஜேர்னலிசம்குள்ளே இருக்கிறவங்களோ, ஊடகத்துக்குள்ளே பயணிக்கிறவங்களோ, அரசியல் சார்பாக இயங்குறவங்களோ தற்கொலைன்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. முதல்ல அந்த வார்த்தையே அடிப்படையில் மனித சமூகத்துக்கு எதிரானது. தற்கொலைன்னு யாரை சொல்லுவாங்க? எந்த சமூகத்தில் இருந்தவங்க எப்படி இருந்தாங்களோ அவங்கள சொல்லிக்கிட்டு இருந்த வார்த்தை. இப்போ தற்கொலைன்ற வார்த்தை தவறானது, பிழையானது. அவங்க அப்படி இருக்கிறதுக்கு காரணம் யாருன்னு நீங்கள் யோசிக்கணும். விஜய் பாலிடிக்ஸ்குள்ளே வந்ததன் மூலமாக ஒரு மிகப்பெரிய நன்மை நடந்திருக்குது. நன்மை என்ன அப்படின்னா, எத்தனை பேர் சமூகத்தில் அரசியல் ரீதியாக எப்படி சிந்திக்கிறாங்கிறத தெரிய வச்சிட்டார். அரசியல் ரீதியாக அவங்களுக்கு எவ்வளவு தெரியுது, அல்லது எப்படி சிந்திக்கிறாங்கிறது தெரிய வச்சிட்டார். நான் சரி தப்புன்னு சொல்ல வரல, அவங்க முட்டாள் அறிவாளின்னு பேச வரல, எப்படி இருக்கிறாங்கன்னு காமிச்சிட்டார். உங்களுக்கு ஒரு காப்பி காமிச்சிட்டாரு, வடிகட்டி காமிச்சிட்டாரு. உங்கள்கிட்ட பார்த்துக்குங்க இவ்வளோ பேருக்கு ஆதரவாங்க. அப்போ நீங்கள் என்ன வேலை பார்த்தீங்க? சீமானது கடந்த 10 வருஷம்தான். திராவிடத்துக்கு 50 ஆண்டு கால வரலாறு இருக்கு. என்ன வேலை பார்த்த? நீ பார்த்த வேலையை பாரு அப்படின்னு காமிக்கிறாரு. முடிவு பண்ணுவாங்க மக்கள். சார், சமீபத்தில் வந்து நாஞ்சி சம்பத் அவர்கள் யூடியூப் சேனல் என்ன சொன்னாங்க சார், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிற குரலே எங்கள் தலைவர் விஜய் வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழக மக்களுக்கே தெரியுது அப்படின்னு சொல்கிறார் சார். இந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப வருத்தமாக பார்க்குறேன். ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஐயா மேலே எனக்கு பெரிய மதிப்பு உண்டு, பேரன்பு உண்டு. அவர் ஏறாத மேடை இல்லை, பார்க்காத மக்கள் இல்லை, பேசாத பேச்சு இல்லை. ஆனால் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு வள்ளுவ பெருமகனார் சமூகத்துக்கு அளித்த கொடைய விஜயால தான் கொண்டு போய் சேர்த்தாங்கன்னு அவர் பேசுறதுங்கிறது அப்பட்டமான இந்த கட்சி நாயக வழிபாட்டு பிம்பத்தின் வெளிப்பாடு. அதே தான் ஒருத்தர் பேசுகிறாரு, மரியாதை சகோதரர் வழக்கறிஞர் சத்யபிரதாப் குமார் பேசியிருக்கிறாரு. அம்பேத்கரையே வந்து அறிமுகப்படுத்துனது விஜய் தான். இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு எப்படி இருக்குன்னா, நீங்கள் இருங்க, உங்கள் இருப்புக்கு நீங்கள் இருக்கிறீங்க, அதெல்லாம் தப்பு இல்லை. ஆனால் தலைவர்களையோ தமிழ்நாட்டினுடைய பிம்பங்களையோ கொச்சைப்படுத்தாதீங்க, அது ரொம்ப தவறு. பிறப்புக்கும் எல்லாருக்கும் அவர் சொல்லி தான் வந்துச்சா? ஏன் வள்ளுவருக்கு சிலை வச்ச கருணாநிதியால் தெரியலையா? வள்ளுவர் அவர் சொல்லிக்கிட்டாரா? கருணாநிதி என்னைக்காவது என்னால் தான் என் வள்ளுவர் தெரிஞ்ச அவ்வளோன்னு சொல்லியிருக்கிறாரா? அவருக்கு தெரிய அப்படி சொன்னால் நடக்கும் அப்படின்னு. தப்பு. அப்படி பார்த்தீங்கன்னா பிறப்புக்கும் எல்லாருக்கும்னு முதல்ல கட்சி அட்டையில் போட்டது சீமான் தான். நாம் தமிழர் கட்சியோட உறுப்பினர் அட்டையில் பிறப்புக்கும் எல்லாருக்கும்னு இருக்கும். சொல்லிக்கிட்டு இருக்காரு, நான் தான் போய் சேர்த்தானே. வள்ளுவர் சேர்க்கொண்டது உங்கள் கடமை, ஏன் கடமை. மால் சம்பத்து பேசுவதுங்கிறது அருவருப்பின் உச்சம். சார், முதல் முறையாக திரையுலகிலேருந்து இயக்கணும் நடிகருமான சேரன் அவர்கள் சொல்லியிருக்காரு சார். அதாவது சீமான் அவங்க இந்த வாட்டி சட்டமன்றத்துக்கு போயே ஆகணும், அவர் என்னைக்கும் தீமைக்கு எதிராக தான் நிற்கிறாரு, நல்லது செய்ய தான் விரும்புகிறாரு. முக்கியமாக இன்னொரு வார்த்தையும் ஒன்று சொல்கிறாரு, இப்போ உள்ள இளம் தலைமுறை வந்து வாரிசு அரசியலை மறந்து வந்து ஒரு புதியதொரு அரசியலை ஊக்குவிக்கணும்னு சொல்லியிருக்காரு. இந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர் தொடர்ச்சியா மண் சார்ந்து மக்கள் சார்ந்து இயங்குற ஆளுங்க. அவருக்கு வந்து அந்த உணர்வு இருக்கும். அவர் இயல்பில் ஒரு தமிழ் தேசிய உணர்வு உள்ள ஒரு மனிதர் தான். தொடர்ச்சியாக விவசாயிகளுக்காக, அப்புறம் சாதாரண எளிய மக்களுடைய பல போராட்டங்களுக்காக பேசக்கூடிய, அவர்கிட்ட பர்சனலாக பேசியிருக்கேன், அதனால் சொல்கிறேன். அந்த மாதிரியான ஒரு நபர் தான் அவர். அவரோட ஆதரவுங்கிறது நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பெரிய ஒரு சக்தி, ஒரு பலம் தான். வாக்களவில் இல்லாட்டியும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் அளவில் ஒரு இயக்குனர், ஒரு தமிழகம் அறிந்த ஒரு இயக்குனர், நடிகர், ஒரு ஆட்டோகிராஃபை இன்றைக்கி நம்ம உட்காந்து பார்க்க முடியும், குடும்பத்தோடு உட்காந்து. இப்படியான ஒரு நபர் அவர் இது பண்ணுறாருங்கிறது நல்ல விஷயம்தான், வரவேற்புக்குரியது தான். சார், மாற்றம் ஒன்றே மாறாதது. நீங்கள் நினைக்கும் மாற்றம் விரைவில் வர வேண்டும் என இறைவனை வேண்டுகிறேன். நாங்கள் கேட்ட கேள்விக்கு பொறுமையாக பதிலளிச்சவங்களுக்கு மிக்க நன்றி சார்.